ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிவி கிராஃப்டி ஸ்டுடியோ. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபிஷ் டேங்க் ஒரு அக்வாரியம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இது ஒரு ரீயூஸ் ஐடியா தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ், அதாவது ட்ரெஸ்லாம் நம்ம வாங்கும்போது கொடுப்பாங்க இல்லையா, இது வந்து நான் மேக்ஸில் ஹேண்ட் கர்ச்சீஃப் வாங்கும்போது கொடுத்துருந்த பாக்ஸ் தான் இது. இது உள்ளே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி அந்த டிரான்ஸ்பரண்ட் கவர் இருக்கும் இல்லையா, அது போட்டு கொடுக்குறது. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க் மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், ஒரு ஷோகேஸு வச்சோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் நினச்சேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் வைக்கணும் இல்லையா, வாட்டர் இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு ப்ளூ கலர் சார்ட்டை கட் பண்ணிக்கோங்க. தென் அது கூட வந்து பார்த்திங்கன்னா இது போல் லீவ்ஸ்லாம் வந்து ஸ்டிக்கர்ஸாக என்கிட்ட நிறைய இருந்தது. நான் ஆல்ரெடி வேறு எதுக்கோ வாங்கியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து நான் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் வேணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக்கில் இருக்கும் இல்லையா, அந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் வேணும்னா வச்சுக்கோங்க. என்கிட்ட அது இல்லாததுனால நான் வந்து இந்த மாதிரி இந்த பேக்ரவுண்டில் இந்த ஸ்டிக்கரை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். நான் இது வந்து எங்கள் அம்மா ஸ்கூல் திங்ஸ் பண்ணும்போது அதுக்காக நான் வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. நான் அதை வந்து எடுத்து இதில் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை வந்து பேக் ட்ராப்பாக வச்சுருங்க. பேக் ட்ராப்பாக இது போல் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் கிடச்சிருச்சு. நான் கொஞ்சம் டார்க் ப்ளூவில் எடுத்திருக்கேன். நீங்கள் இதை விட இன்னும் கொஞ்சம் லைட் ப்ளூ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் பேக்ரவுண்ட். தென் இது போல் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் வந்து குட்டி குட்டியாக, இது வந்து ஸ்பாஞ்சஸ், இது வந்து டாய்ஸ் தான், டாய்ஸில் இருந்தது தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். இந்த டாய்ஸ் இருந்தது என்கிட்ட, எப்படி இருந்தது இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஸோ இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு எடுத்தேன். தென் இது போல் இங்கே பார்த்திங்கன்னா வெயின் மாதிரி இருக்கும் இல்லையா, நம்ம வீட்டில் ஹேங்கிங்ஸ்லாம் பண்ணியிருப்போம்ல, அந்த சங்கில் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து எடுத்தது தான். இல்லாட்டினா வந்து நிறைய ஃபேன்சி ஷாப்பில், நிறைய கிராஃப்ட் ஷாப்லேயும் கிடைக்கும் இந்த மாதிரி வெயின்ஸு. வேஸ்ட்டாக இருந்தது தான் நான் எடுத்துக்கிட்டேன். தென் இது போல் ஐஸ் எடுத்துக்கோங்க. ஐஸ் வந்து நம்ம ஃபிஷ் மேலே வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்காக எடுத்துருக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு ஃபிஷ் வந்து எப்படி வேணும், எந்த இடத்துல ப்ளேஸ் ஆகணும் அப்படின்றத ஜஸ்ட் ரஃபாக ப்ளேஸ் பண்ணி பாருங்கள். தென் அப்புறம் வந்து எல்லா ஃபிஷ்லேயும் நான் வந்து ஒரு சைடில் மட்டும் நான் வந்து ஐஸ் ஓட்ட போகிறேன். சின்னதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்னதாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எப்படி வேணுமோ உங்களுக்கு, எந்த சைடு வேணும்னா இந்த சைடு வேணும்னா இப்போ இந்த சைடு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் டைரெக்ஷனில் ப்ளேஸ் பண்ணுற மாதிரியா இருந்தால் அது ஆப்போசிட்டில் வர மாதிரி பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இது போல் நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணும் அப்படின்றது எல்லாமே உங்களோட விருப்பம், நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை ஜஸ்ட்டு சும்மா வச்சு பார்த்தேன், இந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்குமா அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து அங்கங்கே இந்த மாதிரி விட்டேன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு, தென் இந்த வெயின் இருக்கு இல்லையா, இந்த வெயினை எடுத்து பின்னாடி ஃபிஷ்ஷோட பேக் சைடில் வச்சு நம்ம க்ளூ கன் போட்டு ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்போது இங்கே பாருங்கள், இந்த க்ளூ கன் எடுத்து நான் இந்த ஃபிஷ்க்கு பின்னாடி அதை ஜஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ளேஸ் பண்ணிட்டிங்கன்னா பாருங்கள், அது ஸ்டிக் நின்றுக்கும். ஸோ இது போல் நீங்கள் எல்லா ஃபிஷ்க்கும் இந்த மாதிரி க்ளூ கன் அப்ளை பண்ணி இந்த வெயினையும் அதையும் ஸ்டிக் பண்ணிக்கோங்க, இந்த ஸ்பாஞ்சு அதையும். இது வந்து எதுக்குன்னா வெயின், இல்லாட்டினா நீங்கள் த்ரெட்டு கூட எடுத்துக்கலாம், நார்மல் ஒயிட் த்ரெட்டு கூட எடுத்துக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஒரு த்ரெட்டோ இல்லை ஏதாச்சும் ஒன்று, பட் ஆனால் ஒரு ஒயிட் கலரில் கொஞ்சம் தெரியாத மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குன்றதுக்காக எடுத்துக்கிட்டேன். ஸோ அது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா, பெபிள்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு பெபிள்ஸ் வந்து கலர் கலராக கூட இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இதுவுமே என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக தான் இருந்தது, ரொம்ப நாளாக இருந்தது. இதெல்லாம் எடுத்து இதில் போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக நினச்சேன். அப்புறம் இது நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஹேங்கிங் ஷெல்லிலேயே தொங்க விட்டுருப்பாங்கன்ட்டு, அது எனக்கு ரொம்ப நாளாக இருந்ததுனால போர் அடிச்சிருந்து. ஸோ அதையும் எடுத்து நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதையும் எடுத்து இதில் வந்து போடுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீழே வந்து ஃபிஷ் டேங்க் கீழே நம்ம பெபிள்ஸு சாண்ட்லாம் போட்டிருப்போம் இல்லையா, அதனால் அதை மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இது போல் வந்து ஃபுல்லாக போட்டுக்கிட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது ஃபுல்லாக நீங்கள் வந்து பாட்டமில் போட்டுக்கோங்க. பாட்டமில் போட்டு ஜஸ்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ரஃப்பாக வச்சுக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாமே நம்ம வந்து போட்டாச்சு. இது கூட நீங்க வந்து அந்த ஷெல்லு, அப்புறம் வந்து சோழி அந்த மாதிரி நெறைய இருக்கும்ல, அதெல்லாம் கூட நீங்க வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஃபிஷ் இருக்கு இல்லையா? இந்த ஃபிஷ்ஷ வந்து இப்போ வந்து உள்ள இன்சர்ட் பண்ணி பாருங்க. இப்போ உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு எந்த ஹைட்டுக்கு உங்களுக்கு வேணும் அந்த ஃபிஷ் அப்படின்னு பார்த்துக்கோங்க. எந்த ஹைட்டுக்கு வேணும்னு பார்த்துட்டு, இந்த கேப் வந்து க்ளோஸ் ஆகுது இல்லையா? அதில தான் நம்ம வந்து ஸ்டிக் பண்ண போறோம். ஸோ, அதில வந்து நீங்க க்ளூ கன் அப்ளை பண்ணி இப்போ வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, க்ளூ கன் அப்ளை பண்ணிட்டு, அத வந்து ஜஸ்ட் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நீங்க வந்து கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்ப இத மாதிரி இருக்கும் இந்த ஃபிஷ்ஷு. ஸோ, இதே போல நீங்க எல்லா ஃபிஷ்ஷையும் நீங்க வந்து அத மாரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்தெந்த ஹைட்டுக்கு வேணுமோ, அந்தந்த ஹைட்டுக்கு வச்ச மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா இத வந்து ஒரு கார்டோ இல்ல ஒரு ஸ்டிக்கோ ஏதாச்சும் ஒண்ணு வச்சு சுத்தி கூட நீங்க வந்து ஒட்டி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்ப இது வந்து உள்ளார வந்து ரெடி ஆயிடுச்சு. வெளியில நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இத டெக்கரேட் பண்ணா நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ, அதுக்காக நான் இத மாதிரி ஷெல்ஸ் எடுத்திருக்கிறேன். ஒயிட் ஷெல்ஸு, அந்த அ சங்கு, அந்த சோழி அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? அந்த குட்டி குட்டியா சீக்கு சம்மந்தப்பட்ட அந்த இத எடுத்து, நான் இத வந்து வெளியில வந்து பேஸ்ட் பண்ண போறேன். இது வந்து நான் ஒரு டெக்கரேட்டிவ் பர்ப்பஸ்க்காக தான் நான் அத யூஸ் பண்றேன். இது உங்களுக்கு எப்படி வேணுமோ, அந்த மாதிரி நீங்க ஒரு டெக்கரேட்டிவா யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே என்கிட்ட வேஸ்ட் திங்ஸ் வச்சு தான் ரீயூஸ் பண்றேன். ஆ இது வந்து எப்படி இருந்தாலும் அது வந்து வேஸ்ட்டா தான் போகும் இல்லையா? ஸோ, அதுக்காக நம்ம இது மாதிரி ஒரு ஃப்ரேம் கூட பண்ணலாம் இது மாதிரி வச்சு. இல்லாட்டினா நீங்க இந்த ஃபிஷ் டேங்குக்கு இது போல நீங்க பண்ணி பார்க்கலாம். இது வெளியில வச்சீங்கன்னா, இது ஒரு ஃபிஷ் டேங்க் ஒரு ஐடியா அந்த மாதிரி வரும். ஸோ, இது போல இது எல்லாத்தையும் தனித்தனியாவும் பிளேஸ் பண்ணிக்கலாம். இல்ல லைனாவும் பிளேஸ் பண்ணிக்கலாம். எப்படி எப்படிலாம் தோணுதோ உங்களுக்கு அந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கலாம். ஷெல்ஸு, ஸ்டோன்ஸு அந்த மாதிரி கூட பேர்ல்லாம் கூட நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன் பாருங்க. அப்புறம் வந்து ஸ்டோன்ஸு அதெல்லாம் கூட நீங்க வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அ சீயோட தீம்ல இருக்கிற மாதிரி இருந்தா இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இத எடுத்திருக்கிறேன். இப்போ ஃபுல்லாமே நான் இது போல ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டிக் பண்ணிட்டு இது பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் மெட்டாலிக் கோல்டு எடுத்திருக்கிறேன். தென் அது கூட ப்ளூ எடுத்திருக்கிறேன். ஸ்கை ப்ளூ எடுத்திருக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு வேணும்னா இன்னொன்னு டார்க் ப்ளூ கூட எடுத்துக்கலாம். நான் டார்க் ப்ளூவையும் எடுத்துக்கிட்டேன். ஸோ, இதெல்லாம் வச்சுட்டு நான் லைட்டா வந்து பெயிண்ட் பண்ணி பார்த்தேன். டார்க் ப்ளூ நான் ரொம்ப குடுத்தா ரொம்ப இதுவாயிடும். ஸோ, அதனால நான் வந்து லைட்டா குடுத்துட்டு, அப்புறம் அதுக்கு மேல வந்து மெட்டாலிக் கோல்ட ரஃப்பா குடுத்துருக்கேன். எல்லா இடத்துலயும் ரஃப்பா குடுத்துட்டு, ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸும் என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்தது தான். இது நான் வந்து சும்மா தான் நான் ஒட்டியிருக்கிறேன். அது நீங்க ஒட்டணும்னு அவசியம் இல்ல. இது வந்து எதுக்குன்னா, நீங்க ஒரு ஹேங்கர் மாதிரியும் போட்டுக்கலாம். இல்ல ஒரு ஷோ பீஸாவும் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கன்னா, நான் ஹேங் பண்ணி காட்டியிருக்கேன். ஹேங் பண்ணது வந்து இது பார்க்கவே ரொம்ப க்யூட்டா அழகா இருக்கு. ஒரு நிஜமாலுமே ஒரு அக்வாரியம்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.